இஸ்லாமியர்களின் அடிப்படை கொள்கையான லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கொள்கைக்கு மாற்றமாக முஸ்லிம்கள் அல்லாஹுவிற்கு இணை வைத்தும் நபிகளார் காட்டிய வழிகளுக்கு மாற்றமாகவும் தங்களின் வாழ்க்கையை அமைத்து வாழ்ந்து வந்தனர். தமிழகம் என்பது ஷிர்கின் கோட்டையாக விளங்கி வந்தது. 1980களில் தமிழகத்தில் ஏகத்துவத்தின் விதை தூவப்பட்டது. இந்த பூமியில் வணங்க தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாருமே இல்லை என்ற பிரச்சாரத்தை ஏகத்துவ சகோதரர்கள் பிரச்சாரம் செய்ய தொடங்கினார்கள். இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை சொல்ல ஆரம்பித்த காலகட்டங்களில் சொல்லிவிட முடியாத பல துயரங்களை ஏகத்துவ சகோதரர்கள் சந்தித்தனர். அடிகளும் உதைகளும் ஊர் நீக்கங்களும் வெட்டுகளும் வாங்கினர். ஆரம்ப காலகட்டங்களில் இந்த பிரச்சாரம் செய்தபோது ஓரிரு நபர்களே ஏகத்துவத்தின் பக்கம் அணிவகுத்து நின்றார்கள். சத்திய பிரச்சாரத்தை எடுத்து சொல்ல சொல்ல மக்கள் இந்த ஏகத்துவத்தின் பக்கம் அலை அலையாக அணிதிரள ஆரம்பித்தார்கள். மக்களை சத்தியத்தின் பக்கம் அழைக்கும் அதே வேளையில் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு எதிராக நடக்கும் பிரச்சனைகளுக்கும் களம் கண்டனர். அடக்குமுறைகளுக்கு எதிராக பேசினாலே தடா என்ற நிலையில் அடக்குமுறைகளை தகர்த்தெறிய உரக்க குரல் கொடுத்தார்கள். இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த பாதிப்புகளை உரிய எடுத்துக்கிறோம். உங்களுக்கு தைரியம் இல்லையா எங்கிட்ட கொண்டு வாங்க, நாங்க காட்சி சொல்ல தயார், நாங்க அந்த வழக்கில் முன்னுக்கு எடுத்து தயார் அப்படின்னு மாத்திரம் சொல்லுங்க. யார் யாரெல்லாம் அந்த அக்கிரமம் பண்றாரோ அவரெல்லாம் வீட்டுக்கு அனுப்புவோம். எவரெல்லாம் வீட்டில் வந்து இஸ்லாமிய சமுதாயத்தோட சித்திரையை பண்ணாரோ அவனையும் விட்டுடுங்க, துணிச்சலாக சொல்லுங்க. ஒன்னும் உங்களை ஒருத்தம் செஞ்சிட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு அஞ்சா சமுதாயத்தை உருவாக்கினாங்க. வழக்கு தொடர்புக்கு தைரியம் இல்ல, கோர்ட்டில் உட்கார்றதுக்கு தைரியம் இல்ல. சகோதரர் பி ஜைனுல் ஆபிதீன் அவர்கள் நிறுவனராக கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் தமுமுக என்ற சமுதாய அமைப்பு. முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டி 1999 ஜூலை 4 சென்னை சீரணி அரங்கத்தில் நடைபெற்ற வாழ் உரிமை மாநாட்டில் ஒருபோதும் தேர்தலில் போட்டியிட மாட்டோம் என்று லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இதே ஒரு சூழ்நிலையிலே இப்ப நான் சொன்ன உறுதிமொழியிலிருந்து பின்வாங்குகிற நிலைமை என்றைக்காவது உருவாகுமானால் அப்படி உருவாகக்கூடிய ஒரு கழகத்திலே ஒரு அமைப்பிலே என்னை பொறுத்தவரை நான் அங்க வைக்க கூட மாட்டேன் என்ற அளவுக்கு தனிப்பட்ட முறையிலே நான் உத்தரவாதம் சொல்லிக் கொள்கிறேன். இந்த சமுதாயத்திற்கு பாடுபட முடியாமல் விலை பெறக்கூடிய நிலையிலே, பதவிக்காக அலையக்கூடிய நிலையிலே, புகழுக்காக ஆசைப்படக்கூடிய நிலையிலே அல்லது ஆணவம் தலைக்கேறிய நிலையிலே அப்படி ஒரு மாற்றம் ஏற்படுமானால் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பிலே நான் இருக்க மாட்டேன் என்பதை கூட என் சார்பாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். எதற்கு சொல்றேன்னா அவ்வளவு சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். உங்களுக்காக உழைப்பதில், உங்களுக்காக பாடுபடுவதில் மறுமையில அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்கும். அதுதான், வேற எந்த எதிர்பார்ப்பும் எங்களுக்கு இல்லை. இதுல ஈடுபடுறதுனால அரசாங்கத்திலிருந்து தரக்கூடிய வாரியங்களை கூட பெறமாட்டோம். எதுக்கு இதெல்லாம் உடைச்சு சொல்றேன் தெரியுமா? நாளைக்கு எப்படி பெறணுங்கிற எண்ணம் வந்துடக்கூடாதுக்காக வேண்டும், நாங்க கூட மாறி போயிடக்கூடாதுக்காக வேண்டும். தெளிவா உங்களுக்கு இத்தனை லட்சம் மக்களை கூட்டி வச்சு அறிவித்தால் தான் நாங்க கூட சரியா இருக்க முடியும். அதனால நாங்கள் சட்டமன்றத்திற்கு இந்த கழகம் நிர்வாகிகள் யாரும் போக மாட்டார்கள், பாராளுமன்றத்திற்கு போக மாட்டார்கள், பஞ்சாயத்து போர்டு வார்டு உறுப்பினருக்கு கூட இந்த கழகத்தினுடைய நிர்வாகிகள் யாருமே நிற்க மாட்டார்கள். அரசாங்கத்தில் தரக்கூடிய எத்தனையோ வாரியங்கள், அந்த வாரியங்களை பெறமாட்டார்கள். இந்த அளவுக்கு நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம். மக்களின் வாழ்வுரிமையை நிலைநாட்ட மார்ச் 21, 2004 தஞ்சையில் பெரும் மக்கள் திரளில் பேரணி மற்றும் மாநாடு நடைபெற்றது. அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் கிடைக்கும் பொழுது, இது அல்லாஹ்வுடைய உதவி நம்ம கண்ணால பார்க்கிறோம். 1995 50 பேர், 60 பேர், 100 பேர், 200 பேராக இருந்த நிலை இன்றைக்கு மாறி லட்சக்கணக்கான மக்கள் இன்றைய நிலைமை என்ன தெரியுமா? இது என்ன செய்யும் தெரியுமா? இதற்காக பாடுபட்டவர்கள் உள்ளங்களில் அல்லாஹ் பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்றான், உதவியும் வெற்றியும் வரும் பொழுது மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அணி அணியாக திரளும் பொழுது அல்லாஹ் புகழு, இதனுடைய எல்லா புகழுக்கும் சொந்தக்காரன் அவன். எந்த மனிதனுக்கும் இந்த புகழிலே பங்கு இல்லை, எந்த இடத்திற்கும் பங்கு இல்லை. பாடுபட்ட உங்களுக்கு பங்கு இல்லை, உழைத்த உங்களுக்கு பங்கு இல்லை, தொண்டரனுக்கு பங்கு இல்லை, முழு பங்கும் இந்த
இந்த மாநாட்டில் மக்கள் திரளை கண்டவர்கள் அரசியலுக்கு செல்ல மாட்டோம் என்ற வாக்குறுதியை மீறியவர்களாக கொள்கையில் தடம் புரண்டார்கள். தமுமுக என்னும் இஸ்லாமிய அமைப்பை ஓர் அரசியல் இயக்கமாக மாற்றவும் அன்றைய தமுமுக மாநில நிர்வாகிகள் முடிவெடுத்தனர். அரசியல் ஆசைக்கு தௌஹீத் என்னும் ஓரிரை கொள்கை தடையாக இருப்பதாகவும் அன்றைய மாநில நிர்வாகிகள் கடிதம் எழுதினர். தமுமுகவை நிறுவிய சகோதரர் பிஜே மற்றும் இன்னும் சில சகோதரர்களும் இந்த தடம்பொருளுக்கு ஒத்துக்கொள்ளாமல் அந்த அமைப்பை தூக்கி எறிந்தவர்களாக ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்ல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் என்னும் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு உண்டாக்கப்பட்டது. ஏகத்துவ போர்வையில் ஊடுருவிய புல்லுருவிகளை அல்லாஹுவின் கிருபையால் களையெடுத்து உருவாக்கிய தௌஹீத் ஜமாத் என்னும் அமைப்பு ஏகத்துவத்தை வீரியமாக எடுத்துச் சொன்னது மட்டுமல்லாது சமூக பிரச்சனைகளையும் கையில் எடுத்தது. இஸ்லாமிய சமுதாய மக்களின் வாழ்வுரிமை கோரிக்கையான இடஒதுக்கீட்டிற்காக பல்வேறு போராட்டங்களை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தியது. 2006ஆம் ஆண்டு ஜனவரி 29இல் லட்சக்கணக்கான முஸ்லிம்களை திரட்டி கும்பகோணத்தில் முஸ்லிம்களின் உரிமை மீட்பு பேரணி மாநாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2007 ஜனவரி 29இல் அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் உரிமை மீட்பு பேரணி நடைபெற்றது. மேலும் அதே ஆண்டில் ஜூலை 4 அன்று அனைத்து மத்திய சிறைச்சாலை முன்பு லட்சக்கணக்கான முஸ்லிம்களை திரட்டி சிறை நிரப்பும் போராட்டம் நடைபெற்றது. அதன் விளைவாக அன்றைய மாநில முதல்வர் அவர்கள் தௌஹீத் ஜமாத்தினரை அழைத்து இடஒதுக்கீடு கட்டாயம் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் 3.5% இடஒதுக்கீடு பெறப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். 2010ஆம் ஆண்டு சென்னை தீவுத்திடலில் நடைபெற்ற இடஒதுக்கீடு பேரணி மாநாட்டில் சென்னை ஸ்தம்பிக்கும் வகையில் பல லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். தேசிய அளவில் இஸ்லாமியர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க கோரி மத்திய அரசால் அமைக்கப்பட்ட ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டி அறிக்கையை அமல்படுத்த கோரி தௌஹீத் ஜமாத் சார்பில் பேரணி மற்றும் மாநாடு சென்னையில் நடைபெற்றது. முஸ்லிம்களுக்கு தனியாக 10% இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் அமைத்த நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா அவர்களுடைய கமிஷன் தனது அறிக்கையில் சொல்லி இருக்கிறது. அந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்டு விட்டது. வைக்கப்பட்ட பிறகு மத்திய அரசாங்கம் மேல் நடவடிக்கை எடுக்காமல் அதை தள்ளி போட்டுக் கொண்டு ஆற போட்டுக் கொண்டு எங்களை ஏமாற்றி வருகிறது. இதை எச்சரிப்பதற்காகத்தான் பாதிக்கப்பட்ட நாங்கள் உணர்ச்சி கொந்தளிப்போடு ஆண்களும் பெண்களும் முதியவர்களுமாக கை குழந்தைகளை தூக்கிக் கொண்டு இன்றைக்கு வீதியில் நின்று கொண்டிருக்கிறோம். வலியுறுத்திய பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். இப்பேரணி சென்னை தீவுத்திடல் வரை சென்றடைந்தது. மத்திய அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட ரங்கநாத் மிஸ்ரா அவர்களுடைய கமிஷன் முஸ்லிம்களுக்கு தனியாக 10% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று தன்னுடைய அறிக்கையில் சொல்லி இருக்கிறது. அந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்டு விட்டது. ஆனால் அதை சட்டமாக்காமல் காலங்கடத்தி கொண்டிருக்கிற மத்திய அரசுக்கு விழிப்பூட்டுவதற்காக வேண்டி, அவர்களுக்கு நினைவூட்டுவதற்காக வேண்டி 15 லட்சம் முஸ்லிம்கள் தமிழகம் முழுவதிலும் இருந்து திரண்டு வந்து நாங்கள் இந்த பேரணியிலும் அதை தொடர்ந்து மாநாட்டிலும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். பேரணியை தொடர்ந்து தீவுத்திடலில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் மாநாடு நடைபெற்றது. அதன் விளைவாக இந்திய பிரதமர் தௌஹீத் ஜமாத்தினரை அழைத்து மத்தியில் இடஒதுக்கீடு கட்டாயம் வழங்கப்படும் என உறுதியளித்தார். தௌஹீத் ஜமாஅத்தின் வீரிய பிரச்சாரமானது தேசிய அளவில் ஆட்சியாளர்களிடமும் பிரதிபலிப்பாய் அமைந்தது. அல்ஹம்துலில்லாஹ். Where the Muslim and Islamic community is concerned, the media has been referring to certain fringe groups. They are not fringe groups. They may be individuals, but they head various organizations. And in the Tawheed Jamaat alone, they have got more than 7.5 lakh members. And in the Tawheed Jamaat alone, they have got more than 7.5 lakh members. And it becomes a pan-India movement. So it is ridiculous to blame me, Commissioner. தௌஹீத் ஜமாத்தின் ஏகத்துவ பிரச்சாரம் தமிழகம் மட்டுமல்லாது கேரளா, புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களிலும், இலங்கை, மலேசியா, புருனை, சவுதி, குவைத், துபாய், அபுதாபி, மஸ்கட், பஹ்ரைன் ஆகிய ஆசிய நாடுகளிலும், இங்கிலாந்து, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா ஆகிய மேற்கத்திய நாடுகளிலும் கிளைகளை அமைத்து ஏகத்துவ எழுச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். தமிழகத்தில் முற்றிலுமாக ஒளிந்திருந்த கபூர் முட்டி வணக்கம் மீண்டும் துளிர்விட ஆரம்பித்தது. அந்த துளிரை முளையிலேயே கிள்ளி எறியும் வகையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்ட
ஜனவரி 31ஆம் தேதி மாநிலம் தழுவிய ஷிர்க் ஒழிப்பு மாநாடு அறிவிப்பு செய்யப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து எங்களுடைய பணி வேகம் எடுக்கப் போகிறது. இந்த பூமியிலே இணையற்பின் சாயல் கூட இல்லாதவர்களுக்கு ஏகத்துவத்தை நிலைநாட்டுகிற உழைப்பை நோக்கி எங்கள் பயணம். அதனுடைய முதற்படியாக, அதனுடைய ஒரு மைல் கல்லாக, எதிரிகளுடைய வயிற்று புலியை கரைக்கிற விதமாக ஏகத்துவத்தை மட்டுமே சொல்வதற்கு, ஏகத்துவத்தை மட்டுமே நிலைநாட்ட, இணை கற்பித்தலை ஒழிக்க, இணை கற்பித்தலின் சாயலை இந்த பூமியிலிருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் பெயர்த்து எறிவதற்கு முதல் படியாக இன்ஷா அல்லாஹ் எதிர்வருக ஜனவரி மாதம் 31ஆம் தேதி ஷிர்க் ஒழிப்பு மாநாடு. ஷிர்க்கை ஒழிக்கும் வீரிய பிரச்சாரமானது வீரியம் கொண்ட பல இளைய தலைமுறைகளை உருவாக்கியது. ஷிர்க் என்ற அரபி வார்த்தைக்கு இணை கற்பித்தல் என்று பொருள். பல தமிழ்கள் இருப்பதாக பொருள். இறைவனாகிய அல்லாஹ்வுடைய பண்புகள், ஆற்றல்கள் அவனுக்கு இருப்பது போல் மற்றவர்களுக்கு இருப்பதாக நம்புவதும், அவருக்கு செய்யும் வழிபாடுகளில் அப்துல் காதிர் ஜைலானி யா ஹவுது முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜைலானி யா ஹவுது முஹியத்தீன் அப்துல் காதிர் பாயா என்னடா தொடர்ந்து பேசுதா யாராவது மையத்தே நீங்க விளிங்க பேசுற மாதிரி நீ எதுவும் போடா சொல்றா யா ஹவுது முஹியத்தீன் அல்லாஹ்வுடைய ஜனவரி 31ஆம் தேதி பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடிய ஷிர்க் ஒழிப்பு மாநாடு திருச்சியில் நடைபெற்றது. அல்ஹம்துலில்லாஹ். அதன் தொடர்ச்சியாக தூதுத்துவ கொள்கையை நிலைநாட்ட அனைத்து மாவட்டங்களிலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் மாவட்ட மாநாடு அறிவிக்கப்பட்டது. அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் மாநில மாநாட்டிற்கு நிகராக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் மாவட்ட மாநாடு ஒவ்வொரு மாவட்டந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹுவிற்கே புகழ் அனைத்தும். இன்றைக்கு நாமெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். இன்றைக்கு மாநாட்டுக்கு வந்திருக்கிற நம்முடைய இந்த சொற்பொழிவு, சொல்லப்படுகிற அறிவுரைகள், இதை கேட்டிருக்கிற மக்கள் வராத மக்களுக்கு போய் சொல்ல வேண்டும், சத்தியத்தை எடுத்துரைக்க வேண்டும். இது ஏகத்துவ பிரச்சாரத்தின் இறுதி வடிவம் அல்ல, இதுதான் ஆரம்பம். இனிமேல் தான் தமிழகத்திலே ஏகத்துவ எழுச்சியின் பூவம் இருக்கிறது. கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் இதை செய்கிற போது இரண்டை சந்திப்பீர்கள். ஒன்று, உங்களுக்கு எதிர்ப்பு வரும், அடக்குமுறை வரும், சோதனை வரும், ஊர்நீக்கம் வரும், காவல்துறை எதிர்ப்பார்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த சகோதரனுக்கு, இந்த கொள்கைவாதிக்கு ஒரு சின்ன கீழல் விழுந்தாலும் இந்த லட்சக்கணக்கான ஏகத்துவவாதி உங்களுக்காக உயிரை கொடுப்பான். இன்னொன்று இருக்கிறது, நீங்கள் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் கோடீஸ்வரனாக இருந்திருப்பீர்கள், லட்சாதிபதியாக இருந்திருப்பீர்கள். இன்னைக்கு இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக நடுத்தர கொண்டிருக்கலாம், ஒரு வேதனை இருக்கலாம், ஒரு வருத்தம் இருக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாமெல்லாம் ஒரு வகையில் கோடீஸ்வரர்கள். என்ன கோடீஸ்வரன்? நூஹ் நபியுடைய மனைவிக்கு கிடைக்காத ஒரு நேர்வழி, அவருடைய பிள்ளைக்கு கிடைக்காத நேர்வழி, லூத்துடைய மனைவி கிடைக்காத நேர்வழி, முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தந்தை கிடைக்காத நேர்வழி அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறானே, அதில் நாங்கள் கோடீஸ்வரர்கள். நமக்கு இன்னொரு சொத்து இருக்குது, என்ன தெரியுமா? இந்த ஜமாத் மாநாடு நடத்தி ஓட்டு கேட்காது, நோட்டு கேட்காது, சீட்டு கேட்காது, உங்களுடைய துவா கேட்கும். இதை கவனத்தில் வைத்து தாவா செய்யுங்கள். பதவி, பட்டம், பணம், பெருமை என்று இந்த கொள்கையை விட்டு தரவு வந்தவனே, அல்லாஹ்வுக்கு பயந்து திரும்பி வா, ஏகத்துவத்தில் ஈடுத்து விடு, இந்த நேர்வழி விட்டு விடாது. இந்த நேர்வழிக்காக வேண்டி நாம் பிரச்சாரம் செய்தால் இதுதான், இந்த ஏகத்துவம் தான் எல்லா நல்ல காரியத்துக்கும் இது டாப்பா நிற்கும். ரத்த தானத்தில் உலகத்தில் முஸ்லீம்கள் முதலிடம், அது தௌஹீத் ஜமாத் நம்பர் 1. சமுதாய பணியில் முஸ்லீம்கள் முதலிடம், அதில் தௌஹீத் ஜமாத் நம்பர் 1. வெள்ள நிவாரணத்தில் முஸ்லீம்கள் முதலிடம், அதில் தௌஹீத் ஜமாத் நம்பர் 1. இந்த ஏகத்துவத்தை சொல்வதில் தௌஹீத் ஜமாத் நாட் நம்பர் 1, only 1. நிலை அல்லாஹ் கொடுத்திருக்கான், எங்களுக்கு கொடுத்திருக்கான் இந்த வாய்ப்பை, அதை சொல்கிறோம்.
ஒன்றை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதே ஸ்பிரிட்ல விழிப்புணர்வோடு அலட்சியப்படுத்தாம அல்லாஹ்வுக்கு பயந்து நாம் களமிறங்கினால், ஆண்களும் பெண்களும் ரத்தத்தை வேர்வையாக சிந்து தாவா செய்தால், இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் இந்த தமிழ்நாடு தௌஹீத் நாடாக மாறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ்வின் ஒளியை தமது வாய்களால் ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கின்றனர். தம்மை மறுப்போர் வெறுத்தாலும் அல்லாஹ் தனது ஜோதியை முழுமைப்படுத்தியே